அந்த உயர்வான படைக்கப்பட்ட நாம மிக தாழ்ந்தவங்களும் தாழ்ந்தவர்கள் ஆகிட்டோம் குணக்கேடுகளின் காரணமாக. அதன் காரணமாக தான் இந்த இயற்கை நம்மளை வதைக்குது, சிதைக்குது. நம்ம வெளிப்படையாக சொல்லவும் செய்வோம், வெயில் ரொம்ப அடிக்குது அல்லது கொளுத்துதுன்னு சொல்லுவோம், அல்லது குளிர் அடிக்குது. இது எல்லாமே அந்த சத்தியத்தை தான் பேசுகிறோம், நம்ம உணர மாட்டேங்கிறோம். என்ன அதை அணைக்கணும், எனக்கு அது சுகத்தை கொடுக்கணும், இயற்கை எனக்கு சுகத்தை கொடுக்கணும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கொடுக்கணும். ஆனால் நம்ம எல்லாரையுமே இயற்கை நம்ம அடிக்குது அல்லது அழிக்குது. இருக்கிறதுலே உயர்வான படைப்பாகிய நாம் ரொம்ப தாழ்ந்தவங்களும் ஆகிட்டோம் குணக்கேடின் காரணமாக. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெருமைன்ற அந்த குணத்தின் காரணமாக. அதிலிருந்து தான் எல்லா விதமான குணக்கேடும் ஆரம்பிக்குது. அந்த பெருமை இல்லாத யாருமே இல்லை நம்மள்கிட்ட. பெருமை அடிப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. பெருமை கொள்வதற்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. காரணம், இந்த வானங்களும் பூமி யாருக்கு சொந்தம்னு கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது இறைவனுக்கு தான். நாம் யாருக்கு சொந்தமானவங்க? இறைவனுக்கு சொந்தமானவங்க. நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த சுவாசம் நாம் சுவாசிக்கிறோமா அல்லது இறைவன் அருளை கொண்டு அதை இயங்கிட்டு இருக்கான்னு கேட்டால் உணர்ந்து பார்க்கும்போது நாம் சுவாசிக்கலை, இறைவன் தான் இயக்கிட்டு இருக்கான். இந்த இருதயம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. இதை நாம் இயக்கிறோமா, இறைவன் இயக்கிட்டு இருக்கானா? நிச்சயமாக இறைவன் தான் இயக்கிட்டு இருக்கான். உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் அவன் தான் இயக்கிட்டு இருக்கிறான். நமக்காக உறக்கத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டு வரதும் அவன் தான். நம்மளால் தூங்க முடியாது. நம்ம சொல்லுவோம் வார்த்தையை, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு. வேணா நீங்கள் படுக்க போகலாம், தூக்கம் எப்போ வருது உங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லாக கூட தூங்காமல் இருந்துக்கிற நாட்கள் நம்ம இல்லாமல் இல்லை. இப்போ தூக்கம் அவன் தான் கொண்டு வரணும். அது மாதிரி நமக்கு அந்த தூக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், முந்தைய நாள் எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம படுத்திருந்தாலும் பல கவலைகள், பல சிரமங்கள், பல துன்பங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. இருந்த போதிலும் இறைவன் அதெல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு சிறிதொரு நித்திரையை பொதிந்து கொள்ளுமாறு செய்தான். அவன் அளவற்ற அருளாளன் நீரற்ற இருக்க முடியும்.